முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆகஸ்ட் 27 அமெரிக்கா செல்ல இருக்கும் நிலையில் தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களே நம்முடைய செய்தியாளர் மாணிக்கம் வழங்கி கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது பற்றிய விரிவான விவரங்கள். முதலமைச்சர் அவர்கள் வரக்கூடிய 27ஆம் தேதி அயல் நாட்டினுடைய அதாவது முதலீடுகளை ஈர்ப்பதற்காக, அதாவது அமெரிக்க நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய முதலீட்டை தமிழ்நாட்டிற்கு ஈர்ப்பதற்காக பயணம் இருக்கிறார். அதற்கு முன்பாக அமைச்சரவையில் முக்கிய மாற்றங்கள் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்று மாலை வெளியாகும் எனவும், இதனைத் தொடர்ந்து இந்த மாற்றத்திற்கான அறிவிப்பு, அதாவது இந்த யார் யார் இன இலாக்கா மாற்றங்கள் என்று தொடர்பான அறிவிப்பு இன்று மாலை வெளியாகும் எனவும், அதனைத் தொடர்ந்து பதவியேற்பு, புதிய அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு பதவியேற்பு விழா நாளை தான் நடைபெறும் எனவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதற்கான ஆளுநர் மாளிகையில் நேரம் கேட்கவும் தமிழக அரசு சார்பில் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. முன்னதாக முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்கா செல்வதற்கு முன்பாக சென்னை தேனாம்பேட்டையில் திமுக தலைமை அலுவலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில திமுகவுடைய மாவட்ட செயலர் கூட்டமானது நடைபெற்றது. அந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் குறிப்பாக ஆலோசிக்கப்பட்டது. அதில் குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் மாவட்ட செயலர்கள் மற்றும் மூத்த அமைச்சர்கள் பார்த்து பலர் மீது புகார்கள் வருவதாகவும், அந்த புகார்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்ததாக ஒரு தகவலானது வெளியாகி இருந்தது. குறிப்பாக 40க்கு 40 என்ற வெற்றியை பெற்றிருக்கக்கூடிய நிலையில திமுக மாவட்ட செயலர் கூட்டம் கூடியிருந்தது. அந்த வேளையில அனைவருக்கும் பாராட்டு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில வெற்றிக்காக உழைத்ததற்காக அனைவரையும் முதலமைச்சர் பாராட்டியதாகவும், அதே வேளையில அடுத்தடுத்து மாவட்ட ரீதியாக ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பான புகார்கள் தலைமைக்கு வந்தவனம் இருப்பதாகவும், அதன் மீது தலைமை நடவடிக்கை எடுப்பதற்காக தீர விசாரித்து வருவதாகவும் முதலமைச்சர் அவர்கள் பேசியதாக தகவல் சொல்லப்பட்டது. இதன் காரணமாக பெரிய அளவிலான மாற்றங்கள் கட்சியிலும் ஆட்சியிலும் ஏற்படும் என்ற ஒரு தகவலானது திமுக வட்டாரங்கள் மூலமாக வெளியாகி வந்தது. இந்த சூழல்ல முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்கா செல்வதற்கு முன்பாக இந்த மாற்றங்கள் இடம்பெறும் என்ற ஒரு தகவலானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அதிகாரப்பூர்வமான தகவல், அதாவது அமைச்சரவையில் மாற்றம், அமைச்சர்களுடைய இலாக்காக்கள் மாற்றம் உள்ளிட்டவை இன்று மாலை அதிகாரப்பூர்வ வெளியீடாக அறிவிப்பாக வெளியாகும் எனவும், அதே வேளையில் இதை தொடர்ந்து நாளை தினம் ஆளுநர் மாளிகையில புதிய அமைச்சர்களாக பொறுப்பேற்கக்கூடியவர்களுக்கான பதவியேற்பு விழா நடைபெறும் என்ற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக முறைப்படி ஆளுநர் மாளிகையில நேரம் கேட்கக்கூடிய அந்த நிகழ்வும் இன்று மாலை இந்த அறிவிப்பை தொடர்ந்து நடைபெறும் என்ற ஒரு தகவல் தலைமைச் செயலக வட்டாரங்கள் மூலமாக தகவலாக சொல்லப்பட்டிருக்கின்றது. முன்னதாக முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்க பயணம் முடித்ததற்கு பிறகாக தான் இந்த நடவடிக்கை இருக்கும் எனவும், குறிப்பாக அவர் அமெரிக்கா சென்ற பொழுதும் கூட இங்கு யார் சிறப்பாக பணியாற்றுகிறார்கள், யார் மீது தொடர்ச்சியாக புகார் வருகிறது என்பதை கண்காணித்தே முதலமைச்சர் இந்த முடிவை எடுப்பார் என்ற ஒரு தகவல் முன்னதாக சொல்லப்பட்டது. ஆனால் தற்பொழுது முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்கா செல்வதற்கு முன்பாகவே இந்த நடவடிக்கை எடுக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக அந்த மாவட்ட கூட்டத்தில் தான் அமெரிக்காவில் இருந்தாலும் இங்கு நடைபெறக்கூடியதை கண்காணித்துக் கொண்டே இருப்பேன் என்பதையும் சொல்லியிருந்தார்.